முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். அன்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது. பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது, குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும். இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது, நல்ல நேரம் குறிப்பது, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பேங்குக்கு போகிறோம், இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்கறது, இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க. அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கேலண்டர் இருக்கிற கௌரி நேரம் பார்த்து போவாங்க. கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும். எல்லாம் பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசியர் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க. இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது, விரைவில் அதை அறிவிப்போம். ஆனால் பஞ்சாங்கம், ஜோதிடம் தெரிந்தோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும், பஞ்சாங்கம் வாசிக்க தெரியணும், பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை, அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும். திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும். நட்சத்திரத்தை டெய்லி உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும். யோகத்தை கூறுவதனால வியாதிகள் குணமாகும். கர்ணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை. ஐயா அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவை காலையில் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என் அப்பன் செந்தூர்முருகன் எல்லா நன்மைகளையும் அருள் புரிவாராக. விசுவாச வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 8ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. சூரியோதயம் காலை 6:03, சூரிய அஸ்தமனம் மாலை 6:33. சமநோக்கு நாள், வாரசூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். யோகம் அமிர்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பகல் 9 முதல் 12 வரை. சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை. மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை. இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. நட்சத்திரம் சுவாதி மதியம் 12:41 வரை, பின் விசாகம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மதியம் 12:41 வரை, பின் ரேவதி. நித்திய யோகம் பரிகம் மதியம் 12:12 வரை, பின் சிவம். வளர்பிறை திதி துவாதிசி காலை 7:18 வரை, பின் திரையோதசி. கரணம் பாலவம் காலை 7:18 வரை, பின் கௌலவம் இரவு 8:29 வரை, பின் தைதுளை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: திருவாதூர் திருமலைநாதர், திருநள்ளாறு தர்பராணேஸ்வரர் தலங்களில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் பவனி. ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கல்யாணம். நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் ரிஷப வாகனத்தில் பவனி. அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம். சகல சிவாலயங்களிலும் மாலையில் பிரதோஷ வழிபாடு, நந்தீஸ்வரர் வழிபாடு, ரிஷப வாகனத்தில் அம்மையப்பன் வழிபாடு. இன்று செய்ய உகந்த பணிகள்: திருமாங்கல்யம் செய்ய, மருந்து உண்ண, பெயர் சூட்ட, உயரதிகாரிகள் பிரபலமானவர்களை சந்திக்க, திருமணம் செய்ய, மருத்துவ பாடம், தொழில் கற்க, பிரயாணம் செய்ய, இது போன்ற காரியங்களுக்கு இன்று உகந்த நாள். இன்றைய விசேஷங்கள்:
இன்றைய விசேஷங்கள்: சுப முகூர்த்த நாள், பிரதோஷ வழிபாடு, உலக பெருங்கடல் தினம், உலக மூளைக்கட்டி தினம். இணையவழி ஜோதிட சேவைகளுக்கு தொடர்பு கொள்ளவும் 9446089783. ஜோதிடர் சிவகுருநாதன், ஸ்ரீ விசாகன் ஜோதிடம்.